நெல்லை மாவட்டத்தில் உள்ள தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள பள்ளி வாகனங்களின் தரம் மற்றும் உறுதித்தன்மை ஆகியவற்றை பரிசோதிக்கும் வகையில் வருடாந்திர ஆய்வு பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் இந்த ஆய்வுப் பணிகளை துவக்கி வைத்தார். நெல்லை வட்டார போக்குவரத்து அதிகாரி செல்வி முன்னிலையில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் சுகுமார், நெல்லை மாவட்டம் முழுவதும் மொத்தம் 128 பள்ளிகளைச் சேர்ந்த 737 பள்ளி வாகனங்கள் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளன. இதில் 27 CBSE பள்ளிகள், 92 மெட்ரிக் பள்ளிகள், 8 அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் 1 அரசு பள்ளி ஆகியவை அடங்கும். இந்த ஆய்வின் போது வாகனங்களில் அவசர கால கதவு சரியாக இயங்குகின்றதா, முதலுதவி பெட்டி உள்ளதா போன்ற அம்சங்கள் தீவிரமாக சரிபார்க்கப்படுகின்றன. மேலும் விபத்துகள் ஏற்படும் போது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்த செயல்முறை விளக்கம் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை அதிகாரிகள் மூலம் வழங்கப்படுகின்றது. இத்துடன் ஓட்டுநர்களின் கண் பரிசோதனை மற்றும் இதர உடல்நிலை அளவுகளும் சரிபார்க்கப்படுகின்றன. மாலைக்குள் இந்த 737 பேருந்துகளையும் ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. ஓட்டுநர்கள் வாகனம் ஓட்டும் போது கைபேசி பயன்படுத்தக்கூடாது என்ற விதி ஏற்கனவே உள்ள நிலையில் அது தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். பள்ளி ஆட்டோக்கள் மற்றும் தனியார் வேன்களில் குழந்தைகளை அதிக அளவில் ஏற்றிச் செல்லும் விதிமீறல்களை கட்டுப்படுத்த வட்டார போக்குவரத்து அலுவலர் மூலம் சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதிக சுமை ஏற்றி செல்லும் வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் தெரிவித்தார். ஆய்வு நிகழ்ச்சியில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் நெல்லை பத்மபிரியா, அம்பை ராஜசேகர், வள்ளியூர் ராஜேஷ், மாவட்ட கல்வி அலுவலர், தனியார் பள்ளிகள் சிவராஜ் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் தமிழ்நாடு மோட்டார் வாகனம் சிறப்பு விதி 2012 கீழ் மாவட்ட அளவிலான குழு வருவாய்த்துறை, காவல்துறை, போக்குவரத்து துறை மற்றும் கல்வித்துறை அலுவலர்கள் அனைவரும் இணைந்து இந்த தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள வாகனங்களை, குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை இந்த வருடாந்திர ஆய்வு பணி இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் நமது மாவட்டத்தை பொறுத்தவரை 737 பேருந்துகளுக்கு இப்போது செக் பண்ண போகிறோம். அதில் வந்து நம்ம டோட்டலாக நம்பர் ஆஃப் ஸ்கூல்ஸ் என்னென்னா 128 27 CBSE பள்ளிகள், 92 மெட்ரிக் பள்ளிகள், 8 எய்டட் ஸ்கூல்ஸ், 1 வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். இன்னும் மொத்தம் 128 ஸ்கூல்ஸ் வந்து நமக்கு 737 வெஹிக்கிள்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த வெஹிக்கிளில் வந்து எமர்ஜென்சி டோர் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஃபஸ்ட் எய்ட் கிட் இருக்கா, அதில் ஏதாச்சும் வந்து சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது இல்லை ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்போது எப்படி பிஹேவ் பண்ணணும், அதுக்குண்டான டெமோ எல்லாமே நம்ம ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதோட வந்து நம்ம டிரைவர்ஸோடைய ஐ செக்கப் அண்ட் அதர் ஹெல்த் பேராமீட்டர்ஸையும் செக் பண்ணுவாங்க. ஸோ இது ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதை இந்த வந்துட்டு நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்றைய தினம் செய்கிறோம். ஸோ நம்ம 3 இன்ஸ்பெக்டர்ஸ் தலைமையில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து டியூட்டி ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். கல்வித்துறை மற்றும் போக்குவரத்து துறை இணைந்து இவங்க எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்று 737 பஸ் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்து செக் பண்ணிடுவாங்க. இல்லாட்டிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துச்சுன்னா நாளைக்குள்ளே செக் பண்ணி முடிச்சுருவாங்க. ரைட். இல்லை, செல்ஃபோனில் பயன்படுத்தக்கூடாதுன்றது வந்து ஆல்ரெடி ரூல்ஸ் போட்டிருக்கேன். ஸ்ட்ரிக்டாக அதை என்ஃபோர்ஸ் பண்ணுவோம், ஃபைன் இம்போஸ் பண்ணுவோம். இல்லை, அதை தான் இன்றைக்கி வந்து தரவாக செக் பண்ணுறாங்க. SOP வந்து 100% ப்ராப்பராக இருக்கான்னு இருந்தால் மட்டும்தான் வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. தனியார் பள்ளி சங்கங்கள் வந்து வாகனங்கள் ஓடாது, இந்த டிசிஆர்எஸ் கேரி வந்து 3000 கேரி வந்து 18,000 வாங்க சொல்கிறாங்க, அதனால் நாங்கள் வாகனங்களை ஓட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அதுக்கு எப்படி நம்ம டிஸ்ட்ரிக்டில் அப்படி ஒன்றும் என்கிட்ட சொன்ன மாதிரி இல்லை. சொன்னால் அது என்னென்ன அடுத்த ஸ்டெப் என்னன்னா ஆட்டோஸ் அதில் பார்த்தீங்கன்னா பழைய ஆட்டோ குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க, அதை கட்டி கொடுத்துருக்காங்க ஏதாவது? இல்லை, அதுக்கும் ஆர்டிஓட சொல்லி ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கோம். அதில் வந்து ஓவர்லோடு யாராச்சும் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கும்.
சார் அதே மாதிரி பிரைவேட் வேன்கள் வந்து ட்ரிப் அடிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு. அதையுமே அவர் சொன்ன மாதிரி ஓவர்லோடு தான் பிள்ளைங்களை ஏற்றிட்டு போகிறாங்க. இல்லை இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை கூப்பிட்டு இன்னொரு மீட்டிங் நடத்தலாம். அவங்களோட அடிக்குவசி மொத்தம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ வெஹிக்கிள் சீட்டிங் கெப்பாசிட்டி முதற்கொண்டு கொஞ்சம் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ண சொல்கிறேன். திரும்ப அடுத்து ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட்டு அதில் யாராச்சும் வந்து அவங்க பஸ் ஓட்ட முடியாத ஸ்கூல்ஸ்க்கு என்னென்ன வழிகள், அவங்களுக்கு என்ன நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏன் அக்காமடேட் பண்ண முடியலன்னு பார்க்கலாம். அந்த டைமில் ஏதாச்சும் எக்ஸஸ் வெஹிக்கிள் கொடுக்கலாமா அப்படின்றத யோசிப்போம். ஆக்ஷனை ஃபஸ்ட்டு வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. எப்போவுமே ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபஸ்ட்டு இன்றைக்கி அட்வைசரி கொடுத்துட்டோம், ரெகுலர் மீட்டிங் போட்டு அட்வைஸ் பண்ணிட்டோம். இந்த இதுலேயே அவங்க வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். எஸ்ஓபி என்னென்ன கண்டிஷன்ஸ் நம்ம இம்போஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து, நம்ம டிரான்ஸ்போர்ட் அஃபீஷியல்ஸ், நம்ம போலீஸில் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த கைட்லைன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணணும். அதை மீறி ஃபாலோ பண்ணலைன்னா ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க. ஃபைனையும் கட்டலைன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க.